ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் சில்லி சிக்கன் தான் பண்ண போகிறோம். நான் காலேஜ் படிக்கிறப்ப கேட்ரிங்லாம் போவேன். அப்போ பிரியாணி மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிட்ட இந்த சில்லி சிக்கன் ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சிக்கன் எடுத்துக்கோங்க, சில்லி சிக்கன் பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், முட்டை, தயிர், உப்பு, இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம். சிக்கன் வந்து நான் 300 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் சிக்கன் வாங்குறப்ப செஸ்ட்டு பீஸ் பாதி, லெக் பீஸ் பாதி வாங்கிக்கோங்க. சிக்கனோட வெயிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1,700லேருந்து 1,900 அந்த மாதிரி இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் சிக்கன் சாஃப்டாக இருக்கும். சிக்கனில் சாஃப்டான பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லெக் பார்ட்டு தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சிக்கன் பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு, ரெண்டுமே சேம் ரேஷியோ, ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கோங்க. சில்லி சிக்கன் பொடி நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம். தயிர் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை 1 கிலோவுக்கு 1 முட்டை, அந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திட்டேன். 1/2 கிலோவுக்கு 1/2 முட்டை, அந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 பிஞ்சு தான் போட போகிறோம். உப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவுக்கும் முட்டைக்கு ஏற்ற மாதிரி தான் உப்பு போடணும், அதிகமாக போட்டுறாதீங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் இல்லாட்டி 1 மணி நேரம் ஊற வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். இதை நீங்கள் இன்றைக்கி பொரிச்சு எடுக்கிறத விட இதை வந்து நம்ம 2 நாள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நாளைக்கெலாம் பொரிச்சா அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். மசாலாலாம் நல்லா ஒட்டியிருக்கும். நீங்கள் மசாலா மிக்ஸ் பண்ணோன்னே பொரிச்சு எடுத்தோம்னாலும் நல்லா தான் இருக்கும். மசாலாலாம் ஒட்டிடும் உங்களுக்கு. ஆனால் என்னென்னா சிக்கனோட ஃப்ளேவரும் அந்த மசாலாவோட ஃப்ளேவரும் தனித்தனியாக தெரியும். அவ்வளோதான் பிரச்சனை. மசாலாலாம் நல்லா ஒட்டிக்கும், அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா சிக்கன் போட்டோன்னே சிக்கன் கருகிரும். வெளியில் வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே வெந்திருக்காது. அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். இது கூட நீங்கள் ஆனியன், லெமன் அந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த சில்லி சிக்கன் ரெசிபியை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.